தொண்டு செய்ய வேண்டும். இந்த தொண்டு நமக்கு காட்டியவர் தான் திருநாவுக்கரசர் பெருமான். இந்த தொண்டு நெறியிலே எப்படி நாம் இறைவனுக்கு தொண்டு செய்து நமக்கெல்லாம் ஞானம் கிடைக்காவிட்டாலும் இந்த 4 நெறிகளிலே ஏதாவது ஒன்றை நாம் கற்று நிற்போமேயானால் நிச்சயமாக இறைவன் நமக்கு அந்த ஞான நெறியை கூட்டி நிற்று நமக்கெல்லாம் வீடு பேறு இன்பத்தினை கொடுப்பார் என்பதில் ஒரு ஐயமும் கிடையாது. ஆகவே நமக்கெல்லாம் குருதான் அதுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அப்படி குருவாக திகழ்கின்ற திருநாவுக்கரசர் பெருமானுடைய அந்த குரு பதிகமும் திருநாவுக்கரசர் பெருமான் முக்தி அடைந்த அந்த முக்தி பதிகத்தையும் இப்பொழுது இந்த அருமையான ஒரு மோட்ச தீப நேரத்திலே நாம் விண்ணப்பம் செய்து ஐயாவுடைய ஆன்மாவை இறைவனுடைய பேரின்ப வீட்டிற்கு நாம் அனுமதி கேட்போமாக.